மக்களே வணக்கம். பரம்பிக்குளம் ஜங்கல் சஃபாரி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். எங்களுக்காக வேனும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 400 ரூபாய். நாங்கள் வந்து 2 டிக்கெட் வாங்கியிருந்தோம். டிக்கெட்லேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எந்த வேனில் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த வேனோட நேமும் போட்டிருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வேனோட நேம் வந்து ஒற்றர். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. சஃபாரி போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். வாங்க சஃபாரி போகலாமா? ஏஷியாவில் பிக்கஸ்ட் டீக் கன்னிமாரா டீக்குங்கிற பெரிய ஒரு மரம், வேர்ல்டில் பெரிய ஒரு மரம். 500 வருஷம் பழக்கம் இருக்கிற மரம். அது பார்க்கலாம். இன்னும் அனிமல்ஸ் சைட்டிங்கிறது லக்கு தான். அதுவும் மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் மெயின்லி. இப்போ போனால் உங்கள் லக்கு இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராவலிங் டைமில் பார்க்கும்போது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிப்பாட்டி தருவார். பிளாஸ்டிக் மெயினாக எதுவும் வெளியே போட்டுறாதீங்க. ஏதாவது பார்த்தா சவுண்டு போட்டுறாதீங்க. அவர் கைட் பண்ணுவார். டிரைவரும் கைடும் அவர் தான். அவர் பண்ணுவார். நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஓகே சார். இல்லை இன்னும் ஒரு ஆள் வராண்டு. ஒரே ஆளுங்க. நம்மளோட டிக்கெட்லேயே நம்ம சீட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களோட லக்கா இல்லை பேட் லக்கான்னு தெரியல. எங்களுக்கு வந்து பின்னாடி சீட்டு தான் கிடச்சிச்சு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் முன்னாடியும் பார்த்துக்கலாம், பின்னாடியும் பார்த்துக்கலாம், சைட்லேயும் பார்த்துக்கலாம். எல்லா சைடு வியூவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோ தெரியுது பார்த்தீங்களா இந்த ரிவர், இதுதான் பரம்பிக்குளம் ரிவர். இதோட அணைக்கட்டு தான் மேலே உச்சியில் இருக்குது. நம்ம சஃபாரியோட எண்டு பாயிண்டே வந்து பரம்பிக்குளம் அணைக்கட்டு தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போகிற வழியில் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம், பார்க்காமே இருக்கலாம். அது வந்து நம்மளோட லக்கு தான். ஆனால் அதிகாலையில் போனோம்னா கண்டிப்பாக புலியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கூட புலி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 10 மணிக்கு தான் போனோம். அதனால் எங்களால் மான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மான் குரங்கு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு போல். போகிற வழியில் 2-3 மலை கிராமங்கள்லாம் பார்த்தோம். எனக்கு வந்து மலை கிராமங்கள்லாம் பார்க்கணும், அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த ட்ரிப்பில் நிறைவேறிடுச்சு. இங்கே இருக்க மக்கள் ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்கூல்ஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இபி கனெக்ஷன்லாம் இருக்குது. இங்கே வந்து மொபைல் நெட்வொர்க் வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட மொபைலெலாம் டவர் ஃபுல் அவுட்டு. எப்போ இந்த காட்டுக்குள்ளே என்ட்ரானமோ அப்போலேருந்தே மொபைல் டவர் கிடையாது. ஆனால் ஒரு 4-5 மணி நேரம் எந்த ஃபோன் கால்ஸும் இல்லை, எந்த மெசேஜஸும் இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்தோம். இதுதான் பரம்பிக்குளம் டேம். இங்கே வந்து ஒரு 15 நிமிஷம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பரம்பிக்குளம் டேம் பற்றி என்ன சொல்கிறதுனா, இங்கே வந்து வாட்டர் சப்ளை வந்து பைப்லைன் மூலமாக கேரளா, தமிழ்நாடு, பொள்ளாச்சி, ஆலியார் அங்கெல்லாம் வந்து பைப்லைன் மூலமாக சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சாரமும் இந்த வாட்டர்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும், கேரளா கண்ட்ரோலில் இருந்தாலும் தமிழ்நாடு தான் இன்ன வரைக்கும் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 450 வருஷம் பழமையான ஒரு மரம், தேக்கு மரம். இதை பேர் வந்து கன்னிமாரா தேக்கு. 450 வருஷம் பழமையானது அப்படிங்கும்போது செமையாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையை பார்த்துருக்கும் இந்த மரம். கடைசியாக வந்து 2017ஆம் ஆண்டு வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இதோட மொத்த உயரம் வந்து 39.98 மீட்டர், அகலம் வந்து 7.15 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. நின்று நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, நிறைய குரங்கு இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி. ஒரு 3 டைப் ஆஃப் குரங்கெலாம் இருந்துச்சு. கடைசியில் இந்த காட்டுக்கு வந்ததுக்கு குரங்கையும் மானையும் மட்டும்தான் பார்த்தோம். மற்றபடி எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல எங்களால். இங்கேருந்து பார்த்தா பரம்பிக்குளம் ரிவர் தெரியுது பார்த்தீங்களா? எனக்கும் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? நம்ம சஃபாரி வந்ததுக்கு பரம்பிக்குளம் டேமும் இந்த மரத்தையும் பார்த்தாச்சு. மற்றபடி எந்த அனிமல்ஸும் பார்க்கல, குரங்கும் மான் தவிர. ஒரு இடத்துல வந்து பிரேக்குக்காக நிறுத்துவாங்க. இந்த ஊர் பேர் தான் பரம்பிக்குளம். இங்கே வந்து எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும். டீ, காஃபி, வாழைப்பழம்லாம் இருக்குது. வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான்வெஜ் மீல்ஸில் வந்து மீன் கறி, மீன் வறுவல், அதே மாதிரி பிரியாணி. வெஜ் மீல்ஸில் வந்து சாம்பார், ரசம், கூட்டு பொரியல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பாடு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் சாப்பாடு வந்து செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம்.
நாங்கள் வந்து கேட்டோம் ஒரு அண்ணா கிட்ட, நீங்கள் எப்படி மளிகை ஜாமான்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து பஸ் இருக்கான் பொள்ளாச்சி பாலக்காடு ரெண்டுக்கும். காலையில் இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு 6 மணிக்கு பஸ் இருக்குது போல். அதே மாதிரி பாலக்காட்டுக்கு 4 மணிக்கு அங்கேருந்து பாலக்காட்டிலேருந்து எடுப்பாங்களாம். ஸோ ஒரு பஸ் இருக்குது, அதில் போயிட்டு வந்துடுவாங்க போல். அதே மாதிரி இங்கே வந்து 2 வீலர்ஸ் வந்து 4 அலோடாக. இங்கே இருக்கிறவங்களுக்கு 2 வீலர் ஓட்டவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இதோட சஃபாரியோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி ரிட்டர்ன் போக வேண்டியது தான். பெருசாக அனிமல்ஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னாலும் அந்த காட்டுக்குள்ளே போனது, அங்கே இருக்க மரம் செடிகள்லாம் பார்த்தது, அது ஒரு மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களோட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவோட கனெக்டிங்லேயே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஸ்லீப் போகிற வீடியோ போடுறேன். பாய்.